நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே பேசிய மரியம் வில்சன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர், நான் அன்பு மொழி, அகிம்சை மொழி, என்னங்க எல்லோருக்கும் உதவும் மொழியால் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். தமிழ் உச்சரிப்பு இப்படித்தான் இருக்கும், நான் அதை மாத்திக்க மாட்டேன்னு அவர் இப்படி தூக்கி போடுறாரு. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? என்னங்க அநியாயமா இருக்குது? ஏன் இப்படி பேசுறாரு அவரு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் அவங்க இந்த மரியம் வில்சனுடைய பேச்சை வாபஸ் பெறணும். நேற்று தான் நீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தமிழை சரியா படிங்கன்னு ஒருத்தர் சொன்னா அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லாம நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு பேசுறது எந்த வகையிலும் நியாயம் இல்ல. ஏற்கனவே ஐயா ஜோசப் விஜய் அவருடைய மந்திரி சபையில இந்துக்கள் பெரும்பான்மையாக, தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் 10க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே மந்திரிகளாக இருக்கிறார். இந்துக்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவர் பொதுவான ஆளு. ஜோசப் விஜய் நம்ம கோயிலுக்கு, மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு, திருச்செந்தூர் முருகன் அந்த கோயிலுக்கு போனாரு, அப்புறம் வெற்றியை பெற்றார். இப்ப பாருங்க, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு அங்க தீபம் ஏத்தலாம். உச்ச நீதிமன்றமும் இந்த ஜோசப் விஜய் அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. முருக பக்தருடைய உரிமையை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். மரிய வில்சன் இந்த சட்டசபையவே கிறிஸ்தவ சபை மாதிரி ஆக்கிட்டாரு. அவர் ஏற்கனவே ஐயா பிரபாகரன் மாண்புமிகு சபாநாயகர் அப்படிதான் செயல்படுறாரு. பைபிள் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. பேசட்டும். அதே அளவுக்கு ஏன் இந்துக்களுக்கு முக்கியத்துவம், ஏன் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இதை சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம்.